வணக்கம் டாக்டர் விஜயாட்டுக்கு வரவேற்கின்றேன். கீரை அப்படின்னாலே அது பச்சை நிறத்தில் இருக்கும், அயன் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது இல்லாமல் கீரை சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதும் மற்றும் இதில் அயன் கூட இன்னும் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூஸ், குறிப்பாக கண்ணுக்கும் முடி அவனுடைய தோல் போன்றவற்றுக்கு மிக முக்கியமான சத்தாக அமையக்கூடிய விட்டமின் ஏ, ஒரு நபருக்கு தினந்தோறும் எவ்வளவு தேவையோ விட்டமின் ஏ, அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் செங்கீரை, ரெட் அமராந்தஸ் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் இந்த கீரை பார்க்குறாங்க, ஆனால் வாங்குறது இல்லை. கீரைக்காரர்கிட்ட நான் கேட்டேன் கடையில், இந்த கீரைலாம் வாங்குறாங்களான்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, மற்ற கீரைகள் வாங்குற அளவுக்கு இதை வாங்குறது இல்லை, இது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, தெரிஞ்சவங்க மட்டும் தான் இதை வாங்குறாங்க அப்படிங்கிறார். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். செங்கீரை, அதாவது ஊதா அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செங்கீரை, அதோட பிக்சர் பக்கத்தில் வைக்கிறேன் பாருங்க. இது மார்க்கெட்டில் கிடைக்கும். இது கிடைச்சுன்னா தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க. இது ஏதோ புதுசு, ஏதோ ஒரு ஹைபிரிட் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரெட் அமராந்தஸ் அப்படிங்கிற ஒரு செங்கீரை. இதனால் கிடைக்கக்கூடிய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஏராளமானது. ஒரு சில நியூட்ரிஷன் வேல்யூஸ் சொல்கிறேன். இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் வேல்யூஸ். காரணம் என்ன அப்படின்னா, கீரைகள் அப்படின்னா அயன் இருக்கும், கால்சியம் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கீரையில் விட்டமின் ஏ நம்ம தேவையை விட அதிகமாக இருக்குது. ஒரு நபருக்கான விட்டமின் ஏ தேவை அப்படிங்கிறது ஒரு 700 to 800 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் டே இருந்தாலே போதுமானது, சாப்பிட்டாலே போதும். ஆனால் செங்கீரை 100 கிராம்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு 3800 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் அளவுக்கு விட்டமின் ஏ நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அப்போ அவ்வளோ சப்ளை பண்ணும் பொழுது நம்மளோட விட்டமின் ஏன்றது என்ன, இந்த பீட்டா கேரோட்டின் அப்படிங்கிற சத்துக்கான ப்ரீகர்சர் தான் அந்த விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ நம்ம ப்ராப்பராக நம்ம கன்சியூம் பண்ணி பாடியில் நல்லா இருந்தது அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். குறிப்பாக கண் பார்வை, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஃபோன் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு கண் ட்ரைனஸ் வர்றது, கண் எரிச்சல் இருக்கிறது, மங்கலான பார்வை, குழந்தைகளுக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை, போர்டு பார்த்தா தெரியலன்னு சொல்கிறது, இவர்களுக்கெல்லாம் இந்த செங்கீரை வாங்கி வாரத்தில் 2 நாள் ஏதாவது ஒரு ஃபார்மில் சமையல் பண்ணி அவங்களுக்கு உள்ள சாப்பிட கொடுங்க. இதன் மூலமாக விட்டமின் ஏ அவங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியும். ஆல்ரெடி வந்தால் கூட இதை ரெகுலராக கொடுக்கறதுனால அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ நீங்கள் மீண்டும் ரீட்டைன் பண்ணும் பொழுது பிரச்சனை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த செங்கீரையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அயன், இரும்பு சத்து. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் உமன்ஸ், குழந்தைங்க, ரொம்ப எல்டர்லியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு அயன் டெப்ளீஷன் வரத்துக்கும் அனீமிக் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்தில் 1 or 2 டைம் செங்கீரை பயன்படுத்தலாம். பட் இதில் என்ன, செங்கீரையில் இருக்கக்கூடிய அயன், செங்கீரையில் எல்லா விதமான கீரைகளில் இருக்கக்கூடிய அயன் நம்ம உடம்புல உறிஞ்சிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் அசைவ உணவுகள்லேருந்து சாப்பிடும் பொழுதும் அதில் உறிஞ்சிற அயன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கீரை சாப்பிடும் பொழுது கூட ஏதாவது ஒரு விட்டமின் சி உணவுகளும் சேர்ந்து எடுத்துக்கணும். விட்டமின் சினா லெமன் கீரை எடுக்கும்போது ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு கீரை சாப்பிட்லாம். அல்லது தக்காளி கீரையில் போட்டு அது ஒரு மசியல் மாதிரி, பொரியல் மாதிரி செய்யும்பொழுது தக்காளி மற்றும் பூண்டு இவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கீரை சமைக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டும் உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகும் பொழுது அயனும் அங்கே இருக்கும், விட்டமின் சி அங்கே இருக்கும். ஸோ தட் உங்கள் அப்சார்ப்ஷன் அது இன்னும் பெட்டராக பண்ணுது அப்படின்னு ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அயனுக்காக நீங்கள் இரும்புச்சத்துக்காக நீங்கள் எடுக்கிறீங்க கீரை எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி விட்டமின் சியும் சேர்ந்து எடுக்கிற நெல்லிக்காய் இதெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்றது அயன் பைண்டிங் அண்ட் அயன் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். ஸோ ஒரு 100 கிராம்ஸ் 100 கிராம் செங்கீரை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தா அபரிமிதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கேலோரி பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்தால் வெறும் 23 கேலோரி தான், கிலோ கேலோரி தான் அவங்க கன்சியூமர் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப லோ கேலோரி டயட் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாதம் கம்மியாக வச்சுட்டு நிறைய கீரை சேர்த்து சாப்பிட்றதுனால நீங்களுக்கு பசி நல்லா ஃபில் ஆகும். அதே சமயத்தில் வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னா அருமையான ஒரு உணவு கீரை, குறிப்பாக செங்கீரை. ரெண்டாவது ப்ரோட்டீன் 2.5 கிராம்ஸ். ஸோ கீரைனாலே ப்ரோட்டீன்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரோட்டீனுக்காக நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஃபைபர் 2.1 கிராம். ஃபைபரோட டெய்லி ஒரு நபருக்கு எவ்வளோ ஃபைபர் தேவையோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 25 to 30 அளவுக்கு நமக்கு ஃபைபர் தேவை. பட் இது ஒரு 2 to 3 கிராம்ஸ் அப்படிங்கிறதுனால கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு குட் ஃபைபர் தான் மற்ற சோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, மலை பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கீரை கட்டாயம் செங்கீரை பயன்படுத்திட்டு வரலாம். அதேமாதிரி கால்சியம்
215 mg இருக்கும். பட் டெய்லி ரெக்கமெண்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 to 1300 mg. அதில் இது கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் டெய்லி ரெக்கமெண்டட் வேல்யூவை இதுவே நமக்கு மீட் பண்ணிடும் கால்சியம் அப்படின்னா. ஏன்னா கால்சியம் டெய்லி கன்சம்ஷன் நம்ம பண்ணுறதில்ல. நார்மலாக சாப்பாடு, சாம்பார், காய்கறி இப்படியே சாப்பிட்றதுனால டெய்லி கால்சியம் நம்ம இன்டேக் பண்ணுறதில்ல. இந்த டெய்லி கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 1 கிராம் பெர் டே ரெக்கமெண்டட் வேல்யூ. 1 கிராம்னா 1000 mgயாவது எடுத்துக்கணும். அதனால தான் டேப்லெட் எடுக்கும்போது கொஞ்சம் ரெகுலராகவே போடுங்கன்னு சொல்கிறாங்க. போன் பிரச்சனை, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்பொழுது கால்சியம் டேப்லெட் கொடுத்தா கண்டினியூவாக போட சொல்கிறதுக்கு காரணம் அதான். ஏன்னா நம்மளோட டெய்லி வேல்யூ இன்டேக்கில் அது இல்லைங்கிறதுனால. ஸோ கீரைகள் வாரத்தில் ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 20% டெய்லி ரெக்கமெண்டட் வேல்யூ நீங்கள் மீட் பண்ண முடியும். அதேமாதிரி அயன் 2.7 mg இருக்குது. பட் டெய்லி வேல்யூ பார்த்தீங்கன்னா மோர் தென் 10. ஸோ இருந்தாலும் அதில் ஒரு 20 to 30% அயன் இதை ஃபில் பண்ணுது. மேக்னீஷியம், பொட்டாசியம். ஏன் பொட்டாசியம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதில் 350 mgக்கு கிட்ட பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் இருதயத்தோட நலனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தாது அப்படிங்கிறதுனால பொட்டாசியம் ஹையாக இருக்குது, தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போக ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கீரை நம்மளுடைய இம்யூனிட்டி, ஸ்கின், கண், எலும்பு மற்றும் நம்மளுடைய ஹீமோக்ளோபின் மெயின்டைன் பண்ணுறது, இந்த 5க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக அமையக்கூடியது, உணவாக அமையக்கூடியது செங்கீரை. வாரத்தில் எத்தனை நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 to 4 டைம்ஸ் a week தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ். குக்கிங் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா கீரைன்னு வந்தாலே ரொம்ப டீப் குக் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதிகமாக வேக வச்சு டீப் குக் பண்ணுறதுனால அதில் நியூட்ரிஷன் வேல்யூ கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செமி குக்கிங், அதாவது ஓரளவுக்கு லைட்டாக குக் பண்ணுறதுனால அதோட அயன், அதோட கால்சியம், அதோட விட்டமின் ஏ, இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அப்படியே என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. பச்சை எடுக்கிறத நான் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு அரைகுறையாவது வேக வச்சு அதை ஒரு கீரை பொரியல், கீரை மசியல் அல்லது கீரை சூப் ரொம்ப எல்டர்லியாக இருக்கிறாங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிக்காக இருக்கிறவங்க, ரெக்கவரி பீரியடில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த கீரை சூப் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு இப்போ தான் சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு 1 year பேபி இப்போ தான் வீனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கீரை வேக வச்ச தண்ணி சூப் மாதிரி சாதத்தில் போட்டு கொடுங்க. அதே மாதிரி கீரை நான் கம்மி டைமில் குயிக்காக எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா கீரையை அரைச்சி ஒரு கைப்பிடி செங்கீரை எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை சூப்பாக வச்சு அதில் ஒரு தக்காளி போட்டு சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் போட்டு குக் பண்ணி அதை அதிகமான தண்ணி ஊற்றினா அது சூப் ஃபார்மில் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை சூப்பாக எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக நிறைய பெனிஃபிட்ஸ், குறிப்பாக இந்த அயன் அண்ட் கால்சியம் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க. செங்கீரையை தவிர்க்காதீங்க. செங்கீரை வாரத்தில் 2 to 4 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். யார் எடுக்கவே கூடாதுன்னா சிவியர் கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா செங்கீரை எந்த கீரையும் அதிகமாக ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுக்க வேண்டாம். கிரியாட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு ஆல்ரெடி ஒரு நோன் கேஸ் ஆஃப் கிட்னி பேஷண்ட் அப்படின்னா அவங்க கீரை கன்சம்ஷனை தவிர்க்கிறது அல்லது குறைக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது கிட்னி ஸ்டோன் இருக்குது, ஏன்னா இதுவுமே ஆக்சலைட் இருக்குது இதுலேயும். ஸோ ஆல்ரெடி கால்சியம் ஆக்சலைட் மாதிரியான ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கீரை அடிக்கடி எடுக்கிறத தவிர்க்கணும். இந்த 2 மக்கள் தவிர மீது எல்லாருமே கீரைகள் அதிகமாக பயன்படுத்தலாம். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு கீரை எடுக்கணும். அதில் குறிப்பாக செங்கீரை வீக்லி 1 or 2 மேக்ஸிமம் 4 டைம்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.